அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். பணத்தை எப்படி நம் வசம் ஈர்க்கலாம்? உலக மக்கள் எல்லாம் ஓடி ஓடி தேடி தேடி தினம்தோறும் அலைவது இந்த பணத்துக்காக தான். இந்த பணம் இருந்தால் மட்டுமே உலகத்தில் நம்மளால் உயிர் வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த பணத்தை எப்படி நம் வசம் ஈர்ப்பது, எப்படி பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு காந்தமாக மாறுவது, நம்மிடம் வந்த பணத்தை எப்படி நாம் சேமிப்பது, அதை எப்படி பல மடங்காக மாற்றுவது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சில நம்பர்ஸ் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் செய்யக்கூடிய சில தாந்திரிக விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். சில பேருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இது எல்லாமே உழைச்சா தானே வரும், சும்மா இதை மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. உழைப்பு தான் மிக மிக முக்கியமான ஒரு மூலதனம். இதெல்லாம் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாதிரி தான். அதாவது சாப்பாடு அப்படிங்கிறது உங்களுடைய உழைப்பு. கூட நம்ம சேர்த்துக்கிற நெய், ஸ்வீட்டு, அப்பளம் இதெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் மாதிரி. ஸோ முழுமையான சாப்பாடு வேணும்னா நம்ம உழைக்க தான் செய்யணும். கூட சில விஷயங்கள் அதை இன்னும் அதுக்கு சுவையேற்றணும் அப்படின்னா இப்படிப்பட்ட சில விஷயங்களை செய்யும்பொழுது பணம் நிச்சயமாக உங்கள் வசம் ஆகும். இப்போ வாங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான். தினம்தோறும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பார்ப்பது, அதை தொட்டு பார்ப்பது, அதை நீ என்கிட்ட வா அப்படின்னு அந்த பணத்துக்கிட்ட பேசுறது, நீ என் கூடவே இரு அப்படிங்கிறது, அதற்கு தகுந்த மரியாதையை கொடுப்பது. தகுந்த மரியாதைனா என்னங்க பண்ணணும்? டெய்லி அதுக்கு பூஜை பண்ணணுமா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பூஜைலாம் பண்ண வேணாங்க. நீங்கள் அதை சுத்தபத்தமான இடத்துல வைங்க. நீங்கள் பர்ஸில் வச்சா கூட பர்ஸில் அதை நேர்த்தியாக வைக்கணும். கண்ணா பின்னான் வைக்காமல், அது கூட வைக்கக்கூடாத சில பொருட்கள் சொல்லணுன்னா இப்போ சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு இதெல்லாம் நம்ம பணத்து கூட வைப்பது அப்படிங்கிறது தவறு. ஸோ அதை நம்ம சுத்தபத்தமான இடத்துல அதை சரியாக பராமரிக்கும் பொழுது பணம் நிச்சயமாக உங்களிடம் ஓடி வரும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவசர பண தேவையில் நீங்கள் இருக்கிறீங்க, அதாவது எமர்ஜென்சி மணி நீடில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ பேங்க்குக்கு போக போகிறீங்க, ஒரு லோனு கேட்க போகிறீங்க, இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை பார்த்து அவங்கக்கிட்ட ஏதாவது பண உதவி கேட்க போகிறீங்க, பணம் சம்பந்தமாக யாருக்கிட்டையாவது பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகும்பொழுது உங்களிடம் இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு போங்க. ஒரு வெற்றிலை, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துக்கோங்க. காம்பு பகுதியை நீக்கிடுங்க. அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு இதை மடிச்சிட்டு நூல் வேணும்னா நீங்கள் நூல் கட்டிக்கலாம், இல்லை அப்படியே உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ, இப்போ ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஷர்ட் பேக்கெட்லேயோ இதை நீங்கள் வச்சுக்கலாம். இதை ஒரு 3 முதல் 5 நாட்கள் அந்த வெற்றிலை வாடுற வரைக்கும், ரொம்ப வாடி வதங்கி போயிருக்கிற வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் இதை நீங்கள் பயன்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை மாதிரி நீங்கள் செய்து வைத்து கொள்ளலாம். ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க உங்களுக்கு சாதகமான பணம் சம்பந்தமான விஷயத்தில் சாதகமான ஒரு பதிலை சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஜென்ரலாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உங்கள் கண்களில் படக்கூடிய இடத்துல இந்த ஒரு மணி பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுலை வைங்க. கண்ணாடியோ அல்லது மண்ணோ அல்லது செராமிக்கோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் அரிசியை அதில் போட்டுடுங்க. 1 ஸ்பூன் அரிசி போட்டால் கூட போதும், நீங்கள் எடுத்துக்கூடிய பவுல் அளவுக்கு ஏற்ப. அதற்கு மேலே சில்லற காசுகளை இந்த மாதிரி போட்டுடுங்க. அதாவது அரிசி தெரியாத அளவுக்கு நீங்கள் சில்லற காசுகளை அதில் போடலாம். இப்போ நான் டெமோவுக்கு கொஞ்சம் சில்லற காசுகள் தான் போடுறேன், நீங்கள் ஃபுல்லாக கூட சில்லற காசுகளை போட்டுடுங்க. அதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் இந்த பட்டை, சுருள் பட்டையோ அல்லது சாதாரண பட்டையோ. இதை உங்கள் ஹாலில், இல்லை எனக்கு ரொம்ப ப்ரைவசி வேணும்னா உங்களுடைய பெட்ரூமில் அந்த டேபிள் மேலே எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு முறையும் ஒரு நாளில் எத்தனை முறை இந்த நீங்கள் மணி பவுலை பார்க்குறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஏதாவது மணி அஃபர்மேஷன் சென்டென்ஸை சொல்லிக்கோங்க.
ஐ எம் எ மணி மேக்னெட், ஐ அட்ராக்ட் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். தமிழ்லேயோ ஆங்கிலத்திலேயோ அல்லது உங்களுக்கு கன்வீனியண்ட்டான லாங்குவேஜ்லேயோ நீங்கள் சொல்லிக்கலாம். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். இதை மாற்றணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அரிசிலாம் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி இருக்கும்போது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எப்பொழுதுமே உங்களுடைய கண் பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், பணம் மேலும் மேலும் நம்மிடம் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தினம்தோறுமே வரக்கூடிய குளிகை நேரம், கேலண்டரில் பார்த்தீங்கன்னா ராகு காலம், யமகண்டம், அதே போல் குளிகை நேரம் இருக்கும். அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் பணம் சேர்க்கும் பொழுது மீண்டும் மீண்டும் பணம் உங்களிடம் சேரும். ஸோ அந்த டைமை நீங்கள் கேலண்டரில் பார்த்து ஒரு ஸ்டிக் நோட் மாதிரி எங்கேயாவது ஒட்டி வச்சுடுங்க. அந்த டைமில் ஜஸ்ட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சில்லற நாணயங்களை இதை மாதிரி ஒரு உண்டியலில் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா ஏதாவது ஒரு பாக்ஸில், உட்டன் பாக்ஸ் பெஸ்ட்டு, அதில் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இவ்வளோ ரூபா வைக்கணும் அவ்வளோ ரூபா வைக்கணும்லாம் கிடையாது. நீங்கள் 1 ரூபாயும் சேர்க்கலாம் அல்லது 100 ரூபா கூட சேர்த்து வைக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் வரும். அந்த குளிகை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலும் அது மீண்டும் மீண்டும் திரும்ப நமக்கு நடக்கும். அப்படிங்கிறதால தினம்தோறுமே குளிகை நேரத்தை நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு எண்கள்ங்க. இதை குபேர் டிவைன் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. குபேரருக்கு உரிய தெய்வீக எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எண்கள் 544759. இதை உங்களுடைய இடது மணிக்கட்டில் லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட் பொசிஷனில் நீங்கள் இதை பச்சை நிற பேனாவால் அல்லது ஸ்கெட்சால், மார்க்கரால், எதில் வேணாலும் நீங்கள் எழுதலாம். தினம்தோறுமே நீங்கள் எப்படி குளிச்சுட்டு கிளம்புவீங்களோ அப்போ எப்படி நீங்கள் உங்களை ரெடி பண்ணிப்பீங்களோ அந்த நேரத்தில் இந்த எண்களையும் எழுதுவதை நீங்கள் வாடிக்கையாக வச்சுருங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பணத்தை ஈர்க்கும் ஒரு நல்ல சக்தியாக நீங்கள் மாறுவீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதில் நம்பிக்கை இருப்பவர்கள் இதையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள்.